நான் ஒரு சின்ன பேட் நியூஸோடு வந்திருக்கேன். இந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்க் இந்த வீக் விளையாடுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். நாளைக்கு நமக்கு டிவியில் காட்டுவாங்க. அது விளையாடிட்டு இருக்கும்போது ராணவுக்கு ஒரு அடிபட்டிருக்கு போல இருக்குது. அந்த எவ்வளோ பெரிய அடி என்ன எதுங்கிறதுலாம் நமக்கு ரொம்ப டீட்டெயில்ஸ் தெரியாது. ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹவுஸில் தான் இப்போ வரைக்கும் இருக்கார். இன்னும் எக்ஸிட் ஆகலை. அந்தளவுக்கு பெரிய காயம் இல்லாத வரைக்கும் சந்தோஷம்னு நினச்சிக்கிறேன். இருந்தாலும் பாவம் நல்லா ஜாலியாக இன்றைக்கி ஃபன் பண்ணிலாம் விளையாண்டுட்டு இருந்தார். பட் அடிபட்டிருக்கு. ஸோ அது எவ்வளோ பெரிய அடி என்ன ஏது ஒன்றுமே தெரியல. இந்த கன்வேயர் பெல்ட் டாஸ்க் வச்சாலே இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரே அடிதடி சண்டையாக தான் இருக்கும். மொத்த டீமுமே இப்படி தான் போட்டுட்ருப்பாங்க. எப்படி டீம்ஸ் பிரிச்சிருக்காங்கன்னு இன்னும் நியூஸ் எதுவும் வரல. நாளைக்கு மார்னிங்குள்ளே நியூஸ் வந்துடும் நினைக்கிறேன். அதே அநேகமாக நான் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மார்னிங் ப்ரமோலேயே யார் 2 டீம்ஸுங்கிறத காமிச்சிருவாங்க. இருந்தாலும் இன்னைக்கு ரஞ்சித் சாருக்கு ஒரு அடிபட்டுச்சு. அது வந்து மார்னிங் டாஸ்க் விளையாடும் போது. பட் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிட்டாரு. இப்போ வந்து லைவில் என்ன போயிட்டுருக்குன்னா, அரோமா கீலேருந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர் அனுப்பியிருக்காங்க. அதாவது அரோமாலேருந்து டைரி ப்ராடக்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க. கீ, பட்டர், சீஸ் எல்லாமே அனுப்பியிருக்காங்க. ஸோ ஹவுஸ்மேட் எல்லோரும் ஹாப்பியாக உட்காந்துருக்காங்க. மஞ்சரியில் அந்த கீ எடுத்து காட்டி நாங்கள் எத்தனையோ 70 நாளைக்கு அப்புறம் இப்போ கீ சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு ஹாப்பியாக காட்டிகிட்ருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தான் விளையாண்டுட்ருக்காங்க. பட் எப்போ அடிபட்டுச்சு என்ன எதுங்கிறது தெரியல. அநேகமாக நாளைக்கு நமக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.